शिवाय गुरुवे नमः श्री मात्रे नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। இந்த டிவைன் இன்னர் லைட் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களையும் அன்பார வணங்குகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது போன பதிவோட சின்ன ஒரு கண்டினியூஷன் தான். போன பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன பதிவு தியானத்தை பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தியானம்னா என்னன்னு. ஏன்னா நீங்கள் இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம மைண்ட் பாடி சோல் சீரீஸில் நம்ம உடம்பு மனசு அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடிய பயிற்சிகள், எந்த பயிற்சியாக இருந்தாலும், இப்போ யோகாவாக இருந்தாலும், எக்ஸசைஸாக இருந்தாலும், அதுக்கப்புறம் இன்ட்ரோஸ்பெக்ஷன், மனசை நம்மளை ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தாலும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய எந்த சாதனானாலும் அதோடய ஃபைனல் ஸ்டெப் தியானம். அந்த தியானத்தோட மீனிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போன வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான். ஏன் அந்த தியானம் இந்த டாபிக் எடுத்துன்றதை நம்ம போன வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக நம்ம வந்து அந்த மெயின் ஒரு ஸ்லோகா குரு கீதாவில் தியானம் மூலம் குரு மூர்த்தி, அதனால தான் அந்த தியானம்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த தியானம் மூலம் குருமூர்த்தினா குருவோட விக்கிரகம், அதை வச்சு தான் தியானம். ஆனால் அந்த ஃபைனலாக அந்த தியானத்தோட ஸ்டேட் வந்து ஒரு துரியம். அதாவது நம்மளோட மனசு வந்து நம்மளோட தான் ஸ்டேட்டை இழந்து அது பரபிரம்மத்தோட அந்த கான்ஷியஸோட இணைகிற ஸ்டேட் தான் அந்த தியானம். அந்த தியானத்தை வந்து நம்ம எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதோட பெனிஃபிட்ஸ் நான் பார்த்தேன்னா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லியிருப்போன்னா, நம்மளோட கர்மா எப்படிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பிராப்த கர்மா, சஞ்சித கர்மாலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்தது. பின் அது இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஆகம கர்மா, இந்த கர்மாக்கள்லாம் எப்படி நம்ம வந்து டிசால்வ் பண்ணுறதுன்னு, எதை நம்ம அதை அனுபவிக்கலாம். இன்பமாகவோ துன்பமாகவோ, கர்மா நல்ல கர்மாவும் இருக்கும், வேண்டாத கர்மாவும் இருக்கும். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து அது நம்ம எதை நம்ம உடம்போட இன்பங்களாகவும் துன்பங்களாகவும் அனுபவிப்போம். இல்லைன்னா வரக்கூடிய துன்பமாக இருந்தால் நம்ம ஏற்கனவே நமக்கு சாதனை பண்ணி நம்ம உடம்புல ஒரு சக்தி இருந்ததுன்னா, தெய்வீக சக்தி இருந்ததுன்னா சாதனை மூலிமா அப்போ வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம சாதாரணமாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம வந்து தியான ஸ்டேட்டில் வந்து துரியாதீத நிலையிலையும் துரிய நிலையிலையும் நம்ம கண்டினியூஸாக இருக்கும்போது அப்போ இந்த கர்மா முழுவதுமாக அழிக்கப்படுது. அது நமக்கு அதால் அந்த கர்மாவே இல்லை, அந்த கர்மா நம்மளை விட்டு போயிடுச்சு. ஆனால் என்ன வந்தாலும் நம்ம வந்து நம்மளோட விழிப்பு நிலையில் இருக்கிறதுனால நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒரு செயல்களை செய்கிறோம். அந்த செயல்களை செய்யும்போது மீண்டும் ஆகாம கர்மானாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு கர்மா வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம அந்த கர்மா விட்டு தப்பிக்க முடியாது. ஆனால் இந்த கர்மாவோட பலன்களையும் அந்த எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறதுக்கு ஈவன் பகவத்கீதாவில் கூட ஒரு சில இதில் நம்ம அழகாக சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். நம்ம எப்போ நம்ம வந்து நானற்ற நிலையில் செய்கிறோமோ, அதாவது நம்ம வந்து செய்கிறோம், அதுலேருந்து ஒரு ஃப்ரூட்ஸ் அந்தளவுக்கு எதிர்பார்க்காம, இல்லைன்னா நான் தான் செய்கிறேன், அந்த நான்ன்ற அகந்தை அற்ற நிலைமையில் நம்ம எது செய்கிறோமோ அப்போ அதோட கர்மா அட்டாச் ஆகாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் தான் எல்லாத்தையும் வீட்டில் செய்கிறேன், நான் தான் நம்ம தான் நிறைய விஷயங்கள் செய்கிறோம், என்னால் தான் இது ஆச்சு அப்படின்றத விட, இது பகவானோட அனுகிரகத்தால் நமக்குள்ளே இந்த சக்தி இதெல்லாம் செஞ்சுச்சு அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே அது ஆழ் மனசில் இருந்ததுன்னா அப்போ அந்த கர்மாவோட எஃபெக்ட் நம்மளை பாதிக்காது. புரியுதுங்களா? கர்மாவோட எஃபெக்ட் நம்ம பாதிக்காது. ஸோ இதெல்லாம் எப்போனா நமக்கு வந்து இந்த தியானம் பயிற்சியில் தான் இது மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு வரும். மனசோட நிலைமை இல்லைன்னா எப்பயுமே அந்த நான்ன்ற பவுண்டரி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நான்ன்றது அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. ஏன்னா இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த நான்ன்றது இருக்கும். அந்த தியான ஸ்டேட்டில் போய் தான் நம்மளோட மனசையும் பரமாத்மா யூனிவர்சல் கான்ஷியஸ்லேயும் நம்ம இணைக்கும் போது தான் அது வந்து அழியும். அதுக்கு உண்டான ஸ்டெப்பு தான் இந்த சாதனைகள். எந்த பயிற்சி நீங்கள் எந்த குருக்கிட்ட கற்றுக்கிட்டாலும் இதுதான் அதோட ஸ்டெப்ஸ். அதோட ஃபைனல் ஸ்டெப் இதுதான். தியானத்தில் மெயின்டைன் பண்ணுறது, அந்த தியானத்தோட அதிக நிலவில் மெயின்டைன் பண்ணிட்டு சமாதி. ஸோ அதுக்கு நம்ம போகிறது நம்ம தியானம் நான் என்னன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த லைன் வந்து பூஜா மூலம் குரு பதம். பூஜானாலே நம்ம இப்போ குரு பதம்னா நம்ம வந்து நீங்கள் எந்த கோயிலில் போனாலும் சரி, எந்த குரு சன்னியத்தில் போனாலும் இப்போ அவரோட திருவடியை வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ அதோட இன்டர்னல் மீனிங் தான் நான் சொல்ல போகிறேன். புரியுங்களா? நீங்கள் வந்து குருவோட பாதங்களுக்கும் பூஜை பண்ணுறது, குருவை வணங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அவரோட கிரேஸ் பெறுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது மூலியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த குரு பாதம்னா இப்போ நீங்கள் பாதங்கள்னாலே, குருவோட பாதங்கள்னாலே அவரோட வழி, இட்ஸ் அ பாத்.
அவர் அது நம்மளோட குரு வந்து அவரோட குரு பாதங்களை வணங்குவார். ஸோ இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், புரியுதுங்களா? அவரோட குரு அவரோட குரு. ஸோ அந்த குரு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம அந்த குருவோட பாதங்களை வணங்கும்போது நம்ம மெயினாக சிந்திக்க வேண்டியது என்னென்னா, அதோட இன்டர்னல் மீனிங் என்னென்னா, அவர் என்ன பயிற்சி பண்ணுறாரோ அந்த பயிற்சியை நம்மளும் செய்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இதை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் நினைப்படுது. இப்போ மகாபெரியா ஏதோ ஒரு இன்சிடென்ட், மகாபெரியோட ஒரு இன்சிடென்ட். யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, ஐயா நீங்கள் பெரிய ஞானி, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்சத்தை கொடுங்க, நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு இப்போ எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, எனக்கு ஒரு மோட்சத்தை கொடுங்க. அவரோட பதில் பாருங்கள், ரொம்ப எளிமையான பதில். அவர் என்ன சொல்கிறார், நானே ராமநாமத்தை ஜபிச்சுட்டு உட்காந்துருக்கேன், அது நீ பண்ணுப்பா, அதுதான் மோட்சத்துக்கான வழி, புரியுதுங்களா? ஸோ அவர் எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறார் பாருங்கள், அவ்வளோ பெரிய ஞானி. இல்லை அதாவது என்னென்னா, ஒரு குருவாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். குருவே அவருக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது. காலையில் எழுந்துச்சி இந்த பயிற்சிகள்லாம் அவர் செய்கிறாரு. நம்மளோட உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, அவங்க சந்தியாவந்தனம், இந்த மாதிரியான ஒரு மந்திர சாதனா. ஸோ அந்த ஸ்டேட் அவங்க டெய்லி மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட்டை நம்ம பண்ணணுமா இல்லையா? ஸோ இந்த குரு பாதத்தை வணங்குறதுன்றது அந்த குரு என்ன செய்கிறாரோ அந்த பயிற்சிகளை நம்ம செய்கிறது. இப்போ நம்ம குருக்கிட்ட போகிறோம், குரு அவர் செய்கிறது தான் அவர் நமக்கு சொல்லித் தருவார், புரியுதுங்களா? ஸோ அந்த 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 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், புரியுதுங்களா? நம்ம அதை விட்டுட்டு நம்ம வெறும் குரு பாதத்தை டெய்லி பூஜை பண்ணுறது சரி, அதோட நன்மை தான். நம்ம எப்பவுமே அதை பண்ணும்போது குருவை நினைக்கிறோம். ஆனால் முக்கியமாக அவரோட அனுகிரகம் எப்போ கிடைக்குன்னா, அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன மந்திரம் சொன்னாரோ அதை நம்ம மீண்டும் ஜபிக்கிறது ரொம்ப முக்கியம். பின்ன அதுபடி வாழறது. அவர் காலையில் எழுந்தோடனே தன்னோட உடலையும் மனசையும் சுத்தம் பண்ணுறதுக்கு அவரோட ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட மனநிலை என்ன ஜபம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை நம்ம ரிப்பீட் பண்ணுறது தான் இந்த குரு பாதத்தோட மகிமையை. அதுதான் உண்மையான குரு பாத பூஜா என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை எல்லாருமே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அவரோட குரு பாதத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து தலையில் வச்சு நிறைய இப்போ வெளியில் கோயில்கள்னாலும் சரி, ஒரு மண்டபம் வடாது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சுற்றி வர்றதை நம்ம நிறைய பேர் பார்ப்போம். அதை வச்சு நம்ம இது பண்ணுறதை பூஜை பண்ணுறதை பார்ப்போம். அப்படி மீனிங் என்னென்னா, நம்மளை அவரோட வழியை நம்மளோட சிரசில் வைக்கிறது, நம்மளோட மனசில் எப்பயுமே நிறுத்துறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் அதோட இன்டர்னல் மீனிங். அதை நீங்கள் புரிஞ்சு நம்ம அதான் இது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளோட மனசில் குரு தத்துவம் பயஞ்சிட்டாலே இந்த ப்ராசஸ் சிம்பிள் ஆகிடும். அதான் சொல்கிறேன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் பார்த்தா நான் வந்து எல்லா காடையும் வணங்கும் போது அவங்களோட தத்துவத்தை தான் நான் மெயினாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இருக்கிற எல்லா தத்துவத்தை விட ரொம்ப சிறந்த அதுதான் அந்த ஒரு தத்துவம் இருந்தால் மற்ற எல்லா தத்துவமே வந்துட்ட மாதிரின்னா அது வந்து குரு தத்துவம் தான். இப்போ குரு தத்துவோட ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு தத்துவம் என்னென்னா, குரு என்ன பயிற்சி பண்ணுறாரோ அந்த பயிற்சியில் சாதனை அட்லீஸ்ட்டு ஒரு 10% நம்ம எடுத்து பண்ணணும். அதுக்காக டைம் ஒதுக்கும். ஆனால் நீங்கள் எந்த சாதனை பண்ணாலும் நம்மளோட உடம்பு மனசு ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த உடம்பு ஃபிட் ஆகிறதுக்கு உடற்பயிற்சியும் மனசு ஃபிட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு சாதனமும் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக அந்த பூஜா மூலம் குரு பதம்னு சொல்கிறது. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, மந்திரம் மூலம் குரு வாக்கியம். ஸோ மந்த்ரான்றது நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்பவுமே ரிப்பீட் பண்ணுறது தான் மந்த்ரான்னு சொல்லுவோம். ஸோ மந்த்ரான்றது ஆக்சுவலி மந்த்ரானாலே அது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் இதில் போகும்போது மந்த்ரானாலே அது வந்து சவுண்ட் ஃபார்ம் ஆஃப் இறைவன், காட். ஓகேங்களா? இது எப்படின்னா, இப்போ குரு என்ன மந்த்ரா ரிப்பீட் பண்ணுறாரோ அந்த மந்த்ராவை நம்மளும் எடுத்துக்கிட்டு அதையே நம்ம வந்து இது பண்ணணும். புரியுதா? நம்ம குருக்கிட்ட போகிறோம், அவர் ஏதாவது ஒரு சாதனை சொல்கிறார், அவர் ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணாருன்னா அந்த மந்திரத்தை நம்ம ரெகுலராக பண்ணக்கூடியதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது பண்ணணும். அடுத்து பார்த்தா மோட்ச மூலம் குரு கிருப்பா. இந்த லாஸ்ட் வந்து இட் இஸ் டோட்டலி நம்ம கையில் இல்லை. ஏன்னா மோட்சம் அவரோட கிருப்பா அப்படின்னா இறைவனோட அனுகிரகத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மோட்சன்றது வருது. ஆக்சுவலாக மோட்சன்றது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மோட்சம்ன்றது ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. சரி, அப்போ நம்மளோட கர்மாலேருந்து நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியுமா? புரியுதுங்களா? இதுதான் இது பாருங்கள், இது வந்து குருஸ் கிரேஸ், அதாவது இது வந்து இறைவனோட அனுகிரகம். ஆனால் அது மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் அந்த முன்னாடி உள்ள 3 ஸ்டெப்பு: தியானம், அந்த பூஜா, அவர் சொல்படி நடக்கிறது, அப்புறம் இந்த மந்திர ஜபம். இது 3 தான் இந்த மோக்ஷாக்கு உண்டான வழி. இதுதான் இந்த பாட்டோட ஆக்சுவலி ஹிடன் மீனிங்கே தான். புரியுதுங்களா? நீங்கள் தியானம், பூஜா, மந்திரம் இது 3 ஜபிக்கும் போது தான் மோக்ஷாக்கு உண்டா. மோக்ஷம் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. இப்போ இதே உலகத்தில் இருந்துக்கிட்டு கர்மா டச் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான மோக்ஷம்.
நீங்கள் இறந்ததுக்கப்புறம் மோக்ஷா போகிறதுன்றது இதை பாருங்கள், அந்த கான்செப்ட்ன்றது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி புரிச்சுக்கணும், இருக்கும் போதே இந்த கர்மம் உங்களை டெஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் மோட்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் எதுலேயும் பாதிக்கப்படலை. ஆனால் அதுக்கு அது டச் ஆகாமல் இருக்குன்னா அந்த 3 விஷயம், தியானம், பூஜா, அதாவது இறைவன். பூஜான்றது என்ன, பூஜாவோட மீனிங்க குரு பதம், குரு என்ன சொன்னாரோ அந்த ப்ராசஸை கரெக்டாக செய்கிறது. இன்னொன்று மந்திர ஜபம், புரியுங்களா? அவர் எப்படி எல்லா நேரமும் பார்த்து மகாபிரிவா சொன்னார், என் நேரமும் ராமநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்காரு. நமக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அது ஏதாச்சும் ஒரு நாமத்தை ஜபிங்க. உங்களுக்கு எந்த குரு எந்த இஷ்டத்தை விருப்பம் அந்த நாமத்தை ஜபிங்க, ஓகேங்களா? இது 3 செய்கிறது தான் மோட்சத்துக்கு உண்டான வழி, புரியுதுங்களா? இதுதான் இந்த பாட்டோட ஆக்சுவலான மீனிங். இது குரு கீதையில் மென்ஷன் பண்ணியிருக்கு, புரியுதுங்களா? முழு பாட்டு சொல்லுது, தியான மூலம் குருர் மூர்த்தி, பூஜா மூலம் குரு பதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரு கிருபா. ஸோ பாருங்கள், இதில் வந்து இந்த மீனிங் நீங்கள் மோட்சம் எப்போ வரும்னா இந்த 3 ஸ்டெப்பும் நீங்கள் முன்னாடி உள்ளதை நீங்கள் பண்ணாது. ஏன்னா அதான் மோக்ஷன்றது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த பாண்டேஜஸ், ஆல் த கர்மாஸ். உங்களுக்கு எந்த கர்மாவும் உங்களுக்கு டச் பண்ணல. அது நம்ம எடுத்துகிட்டு வந்து பிராப்த கர்மா, நம்ம இப்போ செய்யக்கூடிய ஆகாம கர்மா, இது எதுவுமே எப்போ டச் ஆகாது. இந்த நான்றத அகந்தை நமக்கு இல்லாமல் நம்ம எந்த வேலையும் சர்வீஸாக செய்கிறது. அப்புறம் மோக்ஷாவோட தான், மோக்ஷானாலே நம்ம வந்து மோக்ஷாவில் இருக்கணும்னா நம்ம ஒரு தர்ம பாதையில் நடக்கணும். தர்மத்தோட அதான் சொல்லணும், நீங்கள் பகவத்கீதை எடுக்கும்போது இந்த தர்மத்தோட ரூட்டே வந்து அன்பும் கருணையும் தான், புரியுதுங்களா? அன்பும் கருணை தான். ஸோ இப்போ இந்த அன்பும் கருணையோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மோக்ஷான்ற பாதை ஈஸியாக வந்துடும், புரியுதுங்களா? ஆனால் அந்த அன்பும் கருணையாகவும் இருக்கிறதுக்கு அந்த மனசை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் இந்த தியானம், பூஜா, மந்திர ரெப்பிட்டேஷன் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. இந்த பாட்டோட அர்த்தம் வந்து சொல்லப்போனால் இது வந்து கொஞ்சம் ஹைலி இந்த குரு தத்துவாவில் வரக்கூடிய குரு தத்துவம் எப்போ நமக்கு நல்லா புரியுதோ, அந்த குருவோட புரியுதோ, அப்போ இந்த பாட்டை நீங்கள் ரொம்ப நல்லா ரசிப்பீங்க. ஆனால் அதை நான் கன்சல்டேட் பண்ணிடுறேன், ஓகேவா? நம்மளோட மெயின் விஷயம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் நீங்கள் வந்து டெய்லி இந்த உடற்பயிற்சி பண்ணுறது, பின்ன சாதனா பண்ணுறது, அதோட பர்பஸ் வந்து தியான ஸ்டேட்டுக்கு போகிறது, ஓகேங்களா? சரி, நம்ம இனி வரக்கூடிய பதிவில் வேறு ஏதாவது முக்கியமான லலிதா சகஸ்ரநாமம் இல்லை சௌந்தரலகரி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே.